கன்னியாகுமரி அருகே பழங்குடியின மக்களை 63 நாட்கள் சட்டவிரோத காவலில் வைத்து விசாரித்ததாக போலீசார் மீது புகார் எழுந்துள்ளது. ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் வீடு புகுந்து பெண்களை தாக்கி நகை பறிக்கும் கொடூரமான கொள்ளையர்கள் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோவில் திருவிழாவுக்கு பாசிமணி மாலை விற்பனை செய்ய வந்த மதுரை நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த 6 ஆண்கள் 5 பெண்கள் 6 குழந்தைகள் என மொத்தம் 17 பேரை காவல்துறையினர் பிடித்து சென்றதாக புகார் எழுந்தது. அவர்களுக்கு வழிப்பறி, கொள்ளை, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்பு உள்ளதாக கூறி 63 நாட்கள் சட்டவிரோத காவலில் வைத்து அடித்து துன்புறுத்தி பெண்களை பாலியல் தொந்தரவு செய்ததாகவும் கூறப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சமூக ஆர்வலர் ஒருவர் ஆட்கொணர்வு வழக்கு தொடர்ந்ததை அடுத்து முருகன், அவரது மனைவி மாரி, குருவனின் 3 வயது குழந்தை என 4 பேரை மார்த்தாண்டம் காவல் ஆய்வாளர் முத்துராஜ் கைது செய்து குழித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார். மற்ற 13 பேரையும் ரயில் மூலம் மதுரைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தாய் வெளியே இருக்கும்போது 3 வயது குழந்தையை அந்த குழந்தையின் சித்தியுடன் கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்ட குழித்துறை நீதிபதி மற்றும் காவல் ஆய்வாளர் முத்துராஜ் ஆகியோர் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். இந்த சம்பவத்தை மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்காத கன்னியாகுமரி உளவு பிரிவு காவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே கைது செய்யப்பட்டவர்கள் அப்பாவிகள் அல்ல என்றும் காவல்துறையினர் மீது களங்கம் கற்பிக்கப்படுவதாகவும் தெரிவித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தர்மராஜன், கைது செய்யப்பட்டவர்கள் கொடூர கொள்ளையர்கள் என்றும் அவர்கள் மீதான வழக்குகளையும் பட்டியலிட்டார். 63 நாள் வச்சிருந்ததுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் 63 டேஸ் வச்சிருந்ததுக்கு அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா ஐ வில் பி ஃபோர்ஸ் டு டேக் ஆக்ஷன். ஐ எம் நாட் டிஃபெண்டிங் எனிஒன். முதல்ல என்னன்னாங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் இருக்கு, நான் காட்டி உங்களை என்ன பண்றேன் பாருன்னாங்க. எல்லாமே டெமான்ஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணும்போது சொன்னது. சரிங்க காட்டுங்க, அப்படி இருந்தா ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது என்னங்க, 63 நாள் வச்சிருந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னாங்க. 63 நாள் எப்படிங்க வைக்க முடியும்? சாத்தியம் 16 பேரை ஒரு நாளைக்கு 16 பேருக்கு சாப்பாடு போடணும், எவ்வளவு ஆகும்? குற்ற பின்னணியே இல்லாதவங்கன்னு சொல்லி ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை வெளியே சொல்றீங்களே, இவங்க எப்படி குற்ற பின்னணி இல்லைன்னு சொல்றீங்க? 58 கேஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட் 8 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சவுத் ஜோனுக்குள்ள என் டிஸ்ட்ரிக்ட்ல 11 கேஸ் இருக்கு. 17 வாரண்ட் இன்னைக்கு தேதிக்கு நாங்க ஒன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல, ஏன்னா அவங்க ஒன்னும் பெயில் போடல, அதனால நான் எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கோம். 17 வாரண்ட் நீங்க கையில இருக்கு. 10 கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாம் 379ல இருக்க திருட்டு வழக்குல கிடையாது, அவ்வளவும் ராபரி அண்ட் டெகாய்டி கேஸ். அது புரிஞ்சுக்கணும். சமுதாயத்துக்கு ஒரு பாதகம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ரொம்ப வயலண்டான முறையில பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் கேங்க ஒரு எஸ்பி தனியா இருந்து ஹேண்டில் பண்ணி இவ்வளோ விஷயங்களுக்கு இடையிலயும் நாங்க 25 நாள் போராடுறோம் அப்படின்னா நாட் ஃபார் அவர் பர்சனல் கெயின். அது புரிஞ்சுக்கணும். எனக்கு அவார்டு எதுவும் கொடுக்க போறாங்களா? இல்ல ஏன் மென்னுக்கு அவார்டு கிடையவே கிடையாது. இங்க பாதிக்கப்பட்டிருக்க ஒரு நாள்ல 6 வீட்ல அடிச்சு சங்கிலி பிரிக்கிறாங்க. ஒரே நாள்ல ஒரு நைட்ல 6 வீட்ல. இது குளச்சல் ஏரியால. பழுகல் ஏரியால ஒரு அம்மாவை அடிச்சு 3 செடச்சிட்டு சங்கிலி பிரிச்சுட்டு போறாங்க. ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங். யாருக்கு எதிராக நாங்க ஒரு இத போர்க்குடைய வச்சிருக்கோம் அப்படிங்கறத அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ரைட்ஸ் குரூப் அந்த ஒரு எஸ்ஐ நல்லவனா கெட்டவனாங்கிறது 2வது கேள்வி. எஸ்ஐயை சஸ்பெண்ட் பண்ணுங்கிறது தான் அந்த ரைட்ஸ் குரூப்போட ப்ராப்ளம். அந்த எஸ்ஐக்கும் அந்த ரைட்ஸ் குரூப்புக்கும் ரொம்ப நாள பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப இல்ல 2008-9ல இருந்து. அதனால இவர் இன்வால்வ் ஆனா நீங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க, பண்ணா விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியான கூற்றுகள்லாம் நிறைய இது வந்தது போச்சு எல்லாம் போனாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன்ல சஸ்பெண்ட் பண்ண சொல்லி தான் சொன்னாங்க. பட் அது இல்ல. கேள்வி என்ன அப்படின்னா, இன் சென்டர் பிளேஸ் ஹூஸ் ரைட் இஸ் கெட்டிங் இன்ஃப்ரிஞ்ச்ட். யாரோட உரிமைகள் பிடிக்கப்படுது? 18 லட்சம் பேர் கன்னியாகுமரியில் இருக்கிற உங்களோட உரிமையும் மற்ற இருக்கிற 8 டிஸ்ட்ரிக்ட்ல போட்டது. ஒரு கேஸ் எல்லாமே போடப்பட்ட கேஸா இல்ல பாய்ஸ்டட் கேஸா? 58 கேஸ் அப்படி பண்ண முடியுமா? கன்விக்ஷன் அப்படி கொடுக்குமா நீதித்துறை? நான் ஒரு 2 நண்பர்கள் பேசினாங்க, பத்திரிகை நண்பர்கள், ரொம்ப வருஷமா தெரிஞ்சதுனால அவங்கள்ட்ட மட்டும் நான் சொன்னேன். சோ இது நடந்தது என்ன அப்படின்னா, இது 2 பார்ட்டுங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஒரு பார்ட் ஃபர்ஸ்ட் ஒரு HCP போடுறாங்க. ஏன் போடுறாங்கன்னா, அவங்க புருஷன்மார் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி நம்ம ரிமாண்ட் பண்றோம். 26 சவரன் தான் ரெக்கவரி பண்ண முடிஞ்சது. மீதி இன்னொரு 250 சவரன் ரெக்கவரி பண்ண வேண்டியது, பண்ண முடியல. லீகலா பண்ணி கரெக்டா ரிமாண்ட் பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒன் மார்னிங் என்ன பண்றாங்க, எல்லாரும் போய் ஒரு பேட்டி ஒன்று கூப்பிடுறாங்க. அது 6ஆம் தேதியோ 7ஆம் தேதி இட் இஸ் கெட்டிங் மீடியா ஹைலைட். ஏன்னா அந்த மீடியா கொடுத்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் மீடியால கனெக்ஷன் இருக்கும். எனக்கு ஜாஸ்தி இல்லைங்க.
ஓரளவுக்கு டிவியில தெரிஞ்சவங்க அந்த லோக்கல்ல இருக்கவங்க பேசுவாங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க இருக்கீங்க, அதனால நான் உங்கள்ட்ட பேசுறேன். இதை நீ என்னோட வருஷம் போட்டாலும் போடாட்டாலும், பட் உங்களோட மனசாட்சிக்காக, என்னோட மனசாட்சிக்காக உங்களுக்கு புரிந்துட்டு இருக்கா நான் சொல்றேன். இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் கண்காணிப்பில் உள்ளதால் வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையில் வழக்கின் உண்மைத்தன்மை வெளிச்சத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் அருள் மற்றும் வேல்ராஜ்.